வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 23 மார்கழி 7. இன்றைக்கான வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நீடிக்கும் காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகள், அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளினுடைய வருகை, இவற்றின் மேற்கு வடமேற்கு நோக்கிய நகர்வுகள் விளைவாக தமிழக நிலப்பரப்பில் நாளை முதல் துவங்கும் என எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவு வாய்ப்புகள் மற்றும் அடுத்து வரும் நாட்களுக்கான தீவிர மழைப்பொழிவு உண்மை நிலை என்ன என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பை மற்றும் அதற்கான விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர், பேரளவில் மழைப்பொழிவு, தீவிர புயல் நிகழ்வுகள், 5 அடி 10 அடிக்கு மேல் நீர்ப்பெருக்கு என்ற செய்திகளினுடைய பரவல் டெல்டா மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து தீவிர அச்சுறுத்தல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. முன்னெச்சரிக்கை என்பது அவசியம், அதில் நாம் மாற்று கருத்து ஏதுமில்லை. மழைப்பொழிவு ஏற்பட போகிறது, முன்னெச்சரிக்கையுடன் இருத்தல் என்பது உகந்த நிலைதான். ஆனால் பேரளவு மழைப்பொழிவு, 10 அடி 15 அடிக்கு மேல் தண்ணீர், புயல் தாக்கப் போகிறது என்பதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களாக வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இப்போ மழை பரவல் என்பதை விட இந்த செய்திகளினுடைய பரவல் தான் பெரும் போக்கில் போய்கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் ஒரு ஆழ்ந்த இடத்தை பிடித்து விட்டது. தற்போதைய நிலையில் ஜனவரி முதல் வாரம் வரை யாருடைய மனதில் இருந்தும் இந்த கருத்தை அகற்ற இயலாது. சரி, அவ்வாறாயிலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதே, நலமே, அவ்வாறே இருக்கட்டும். நாம் இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கலாம். வங்கக்கடலில் தென்னிலங்கைக்கு தெற்கில் நீடித்த காற்று சுழற்சி தற்போது சற்று நகர்ந்து வடகிழக்கில் நகர்ந்திருக்கிறது. ஆமாம், நேற்றுக்கு 600-650 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கில் நீடித்த சுழற்சி தற்போதைய நிலையில் வடகிழக்கில் நகர்ந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் இலங்கைக்கு, அதாவது கம்பந்தோட்டா பகுதியில் இருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் சுழற்சி சற்று வலுப்பட்டு நீடிக்கிறது. தென்கிழக்கில் இருந்து மற்றொரு சுழற்சி இந்த சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரு பகுதி கிழக்கு காற்று விலக்கப்பட்டு தற்காலிகமாக மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் இருந்தும் வடகடலோர பகுதிகளில் இருந்தும் விலகி இருக்கிறது. இந்த நிலை நாளை மாறக்கூடும். தென்கிழக்கில் இருந்து நகர்ந்து வரும் காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கில் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கும் சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி சற்றே வடமேற்காகவும் மேற்கு திசையிலும் நகர்ந்து மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது நாளை முதல். இது இந்த சுற்றின் மழைப்பொழிவினுடைய தொடக்கமாக இருக்கும். நாளை பிற்பகலுக்கு மேல்தான் இவ்வாறான சுழற்சி இணைப்பும் சற்று வடமேற்கில் நகரக்கூடிய நிலையும் தென்னிலங்கைக்கு சற்று நெருக்கமாக வரக்கூடிய நிலையும் நாளை பிற்பகலுக்கு பின்னரே எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை கடலோர பகுதிகளில் சற்று மேகமூட்டமான வானிலையும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும், அதாவது டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை காலை முதல் வாய்ப்புகள் இருந்தாலும் பிற்பகலுக்கு பின்பே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் சற்று வலுவடையும். இரு சுழற்சிகளும் பிற்பகலுக்கு பின்னர் அது தென்னிலங்கைக்கு மிக நெருக்கமாகவும் சற்று வடமேற்கிலும் அப்புறம் மீண்டும் மேற்கு நோக்கியும் நகரக்கூடிய சூழல் இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் 24, 25, 26 இந்த 3 தினங்களில் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், வடகடலோர மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் வரை கூட கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் சற்று உள்பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் 24, 25, 26 தேதிகளில் இருக்கக்கூடும். மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் 24, 25 தேதிகளில் மேகமூட்டமான வானிலை, ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும், பெரம்பலூர் மாவட்டத்திலும், அரியலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சற்று கூடுதல் மழைப்பொழிவு என்பது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் கூடுதலாகவும், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அநேக இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலை இந்த சுற்றில் முதல் 3 நாட்கள் தொடர்ந்து நீடிக்கும். மீண்டும் இந்த சுழற்சி குமரிக்கடலுக்கு தெற்கே 5 டிகிரி அச்சக்கோட்டு வழியே அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும். மாலத்தீவை கடந்து அரபிக்கடல் நோக்கி பயணித்து வலுப்பற்ற நிகழ்வாக, அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கில் நகரும். ஏன்னா அங்கே குறைவழுத்த நீடிக்கிறது, உயரழுத்தம் விலகி இருக்கிறது. தெற்கு கர்நாடக பகுதிகள் வரை அரபிக்கடலில் வடக்கு வடமேற்காக பயணிக்கக்கூடிய நிலையில் கிழக்கு காற்றை மேலும் தமிழக நிலப்பரப்பு நோக்கி இந்த சுழற்சி தொடர்ச்சியாக உள்ளிருக்கக்கூடிய நிலை நீடித்து கொண்டிருக்கும். இந்த நிலையில் தான் வரும் 26, 27 தேதிகளில் தென்சீன கடலிலிருந்து காற்று சுழற்சி மலேசிய தீபகற்பம் கடந்து தற்போதைய நிலையில் அது மலேசிய தீபகற்பத்தை கடக்க தயார் நிலையில் இருக்கிறது. மலக்கா நீரிணைப்பிற்கு உள்ளே வர இருக்கும். நாளை மலேசிய தீபகற்பத்தை கடந்து மலக்கா நீரிணைப்பில் வரக்கூடிய சூழலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மெல்ல தென்கிழக்கு வங்கக்கடல் நோக்கி பயணித்து 26, 27 தேதிகளில் அந்த சுழற்சியானது மீண்டும் வடமேற்காக நகரக்கூடிய நிலை, தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து தென்னிலங்கை நோக்கி நகரக்கூடிய நிலை இருக்கலாம். இந்த நிலையில் வரும் 27, 28 தொடங்கி தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் சற்று விடுபட்ட மழைப்பொழிவு மீண்டும் கடலோர பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர பகுதிகள் மற்றும் ஒரு சில கடலூர், பாண்டிச்சேரி வரையிலான கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கலாம். 29, 30, 31, 1, 2, 3 என 3ஆம் தேதி வரை இந்த சுழற்சியினால் கிழக்கு காற்று கடலோர மாவட்டங்களில் குவியப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் மழை பரவல் நீட்சியடைய வாய்ப்புகள் இந்த சுற்றில் வாய்ப்பு இருக்குது. அதாவது கோவை, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு நீட்சி அடையக்கூடிய காலமாக டிசம்பர் 30 முதல் ஜனவரி 3 வரையிலான அல்லது டிசம்பர் 29 முதல் ஜனவரி 3 வரை அவ்வப்போது வாய்ப்பு இருக்கலாம். அரபிக்கடல் நகர்ந்த சுழற்சியும் இந்த மழைப்பொழிவிற்கு தொடர்ச்சியாக ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தென்சீனக்கடல் காற்று சுழற்சி 5 டிகிரி அச்சக்கோட்டில் அதுக்கு மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கில் நகர்ந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தினாலும் அதற்கு உதவிடும் வகையில் அரபிக்கடல் சுழற்சி கிழக்கு காற்றை உள்ளிருந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிலை 3ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும். இதற்கு சப்போர்ட்டான அடுத்தடுத்த வானிலை நிகழ்வுகள் உள்ளே வர இருக்கின்றன. MJO மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் வரும் 29ஆம் தேதி பேஸ் 2க்கு வருது. பேஸ் 2னா அது நிலநடுக்கோட்டு மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதி, இந்த பகுதிக்கு வருகிறது. மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் பாசிட்டிவ் நிலையில். மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் என்பது என்ன என்பதற்கான விளக்கம் மற்றொரு காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது என்சோ மாதிரியான, அதாவது எல் நினோ சவுதர்ன் ஆசிலேஷன், அது மாதிரியான வெப்பம், ஈரப்பதம், காற்று இது மூன்றுடன் தொடர்புடைய ஒரு அலைவு தான் இது. ஒரு ஆண்டில் அல்ல, அது 30 முதல் 60 நாட்களில் வெப்பமண்டல நிலநடுக்கோட்டு பகுதியில் கிழக்கில் இருந்து மேற்காக
சுற்றி வரும் ஒரு அலைவாகும். இந்த அலைவு இந்த சுற்றுல இந்த மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு 29ஆம் தேதிக்கு பின்னர் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. அந்த ECMWF மூலமாகவும் GEFS மூலமாகவும் தரவுகளின்படி உங்களுக்கு நான் அந்த அறிவிப்பை சொல்கிறேன். அதன் மூலமாக இந்த MJO உள்ள வரக்கூடிய நிலையில், பாசிட்டிவ் நிலையில் வரக்கூடிய நிலையில் மாய்ச்சர் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கக்கூடும். விளைவா சுழற்சிகள் சற்று வலுப்பற்ற சுழற்சிகளாக மாறக்கூடும். இந்த நிலையில் இது 5லிருந்து 10 டிகிரி அச்சக்கோட்டுக்குள்ளே தான் இந்த நிகழ்வுகள் இருக்கும். அதனால் இது அச்சப்படுத்த புயல் நிகழ்வு உள்ளே வரக்கூடிய சூழல்லாம் ஏற்படாது. மழைப்பொழிவை ஏற்படுத்தும் காற்று சுழற்சிகளுக்கு வாய்ப்புகள் மேலும் வலுப்படுத்தப்படும். அவ்வளவுதான். மேலும் பாசிட்டிவ் ஐஓடி ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கிறது. சூப்பர் எல்னினோ பசிபிக் பெருங்கடல்லையும் நீடித்துட்டு இருக்கு. எல்லா வானிலை மாற்றங்களும் மழைப்பொழிவிற்கு சாதகமான அமைப்பாக தற்போதைய நிலையில் நாம் வங்கக்கடல் பகுதியில் பார்க்க முடிகிறது. எனவே தான் ஜனவரி முதல் வாரம் வரை பனிப்பொழிவிற்கு பதிலாக மழைப்பொழிவு நீடிக்க இருக்கிறது. பனிக்காலம் குறைக்கப்பட்டிருக்கிறது. முன்பனி காலம், பின்பனி காலம் பின்னாளில் நீட்சியடைய இருக்கிறது. அது வேறு ஒரு விளைவு. அதை பற்றி நாம் அடுத்தடுத்த விளக்கங்களில் பார்க்கலாம். என்ற நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த அளவிலேயே உள்ளன. தீவிர மழைப்பொழிவாக இருக்கலாம். ஆனால் பேரளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும், பெரும் வெள்ள சேதத்தை ஏற்படுத்தும், பெரும் புயல்கள் தாக்க இருக்கிறது என்ற செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என்பதை உறுதியாக நாம் தெரிவித்து இந்த வானிலை அறிக்கையை முடித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றிய அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.